சிங்கப்பூர்ல பெஸ்ட் நோம்பு கஞ்சி எங்க கிடைக்கும்னு பார்க்கலாமா? இங்க நோம்பு கஞ்சி நான் நெறைய பள்ளிவாசல்ல குடிச்சிருக்கேன். பட் எதுவுமே நம்ம ஊர்ல பண்ற அந்த டேஸ்ட் வரலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்ல இங்க நோம்பு கஞ்சி இவ்ளோ சூப்பரா இருக்கும்னு. பள்ளிவாசல்ல குடுக்குற நோம்பு கஞ்சியில மட்டன், கீமாலாம் நமக்கு வரது ரொம்ப ரேரா இருக்கும். பட் இங்க நெறைய தாராளமாவே போட்டிருந்தாங்க. ரொம்ப நீட்டா ட்ரேல வச்சு டேட்ஸ், வாட்டர் பாட்டில், ஜூஸ், டீ, ஃப்ரூட், வடை, நோம்பு கஞ்சி, அப்புறம் பாக்ஸ்ல தால்சோறு, மட்டன் கிரேவி எல்லாமே குடுத்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். கோச்சிக்காத கடைசி கஸ்டமர் போட்டு விடு. யாருண்ணா? நான் தானா. சோறு துண்ற நேரமாடா இது? சரிண்ணா கொஞ்சம் போடுண்ணா. எனக்கு நோம்பு கஞ்சியும் தால்சோறு ப்ளஸ் கிரேவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பெங்குலேன் பள்ளிவாசல் டவுன் டவுன் லைன் எம்ஆர்டி எடுத்து வந்தா ரோச்சர் எம்ஆர்டி இல்லைனா பெங்குலேன் எம்ஆர்டியில் வந்தால் ஈஸியாக வந்துடலாம். இங்கே தமிழ் கம்யூனிட்டி மக்கள் நிறையா வரதுனால பயான் எல்லாமே தமிழில் தான் நடக்கும். அங்கே நமக்காக வாலண்டியர் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க சொன்னாங்க ட்ரேக்கு கீழே பிளாஸ்டிக் பேக் இருக்குது, ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு. நானும் இங்கே இருக்குன்னு தேடினேன். அப்புறம் அந்த ஷீட்டுக்கு கீழே இருந்துச்சு. நைஸ் ஐடியாவில் இதே மாதிரி எல்லா பள்ளிவாசலையும் கொடுத்தா இந்த மாதிரி குட்டி பேக் எடுத்துகிட்டு போகிற லேடிஸ்க்கெலாம் பெனிஃபிட் இருக்கும். இது வரைக்கும் இங்க போனதே இல்லைன்னா கண்டிப்பா இந்த நோம்புக்கு போய் இஃப்தார், தராவி, பயான்லாம் முடிச்சுட்டு வரலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும். நான் பெருசாக வீடியோவே எடுக்கல, அதனால ரிப்பீட்டடான கிளிப்ஸ் போட்டிருப்பேன். தேங்க்யூ, பாய்.